ஃபோன் பண்றப்பா சரி அதான் கொஞ்சம் நேரமாயி போச்சு. சரி போலாமா மலரே? நாங்க ரெண்டு பேரும் ரெடியா தான் இருக்கிற போறக்கு. இந்த சின்ன புள்ள தான் வரேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு போனா இன்னும் காணோம். ஆமாக்கா நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தோமா, உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு சரிங்க மஸ்கடியே நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. அவங்க கடை தாண்டி தானே வருவோன்னு. அப்ப எங்க போறீங்க என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்குற போறானே. சரி இருங்க எங்க அத்தை வாங்குறாங்க என்னமோ தெரியல கேட்டுட்டு வரேன்ட்டு போனா. யார் சின்ன புள்ளையும் நிலாவுமா? அவங்க இப்பதானே கடை போட்டுக்கிறாங்க, விட்டுட்டு நம்ம கூட டவுனுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆமாக்கா அப்படிதான் சொல்லிட்டு போனாலுங்க. ரெண்டு பேரும் ஓடினாலுங்க கடையில எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வாரம் எல்லாம் படுதாவெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு ஓடி இருக்கிறாளுங்க வீட்டுக்கு. போய் அவங்க அத்தை கிட்ட போய் காசு வாங்கிட்டு சொல்லிட்டு வரேன்ட்டு போனாலுங்க. இன்னும் காணோம். நேற்று கடையில் வந்துட்டு இன்னைக்கு படுதா போட்டு மூடிட்டாளுங்களா? இவங்க என்னத்த வேலை செய்ய போறாங்க? அது எங்க போனா நம்ம கூடயே வருவாங்களுக்கா? அப்புறம் அதை பார்க்கதான் போகுமே என்ன, அதனால இன்னைக்கு வரேன்ட்டு போயிருக்கிறாளுங்க. அது சரிதான் மலரே, இவளுங்க வேற சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்காக நம்ம காத்துட்டு கிடந்தோம்னா பஸ் போயிட மாட்டேங்குது. பஸ் வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் இவங்கள வேற காணுமே மலரே. ஆமாக்கா இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் வந்துடும் பாருங்க. இன்னும் இவங்களை காணோம். இதான் வரேன்ட்டு போனவங்க இன்னும் காணோம். என்னதான் பண்றது? இந்த பஸ் விட்டா அப்புறம் இன்னும் 1 மணி நேரத்துக்கு இங்கே நிக்கணும். அதான் பாரு, நான் பிள்ளைங்க வரக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா அது என்னமோ இங்கே இவ்வளவு நேரம் ஆகுது. யாராமா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா? நல்ல வேலை மொட்டைக்காரி இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தா. அவளும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு இங்க தன்னை போல மத்தக்காரி உட்காந்துட்டு இருந்திருக்கோன்னு. நீ வரேன்னு சொன்னனாலதான் நானும் வந்தேன். ஏன் இவ்வளவு நேரம்? அது யாராங்க பண்றது? இவ்வளவு சும்மாவே ஒரு வேலை கொடுக்க மாட்டாளுங்க வீட்டுல. இப்ப வேற கடையை வைக்கிற வண்டியை வைக்கிறான்ட்டு எங்க ஓடிட்டாளுங்க. அப்புறம் எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்க வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வர வேண்டியதா இருக்குது. ஆமா ஆமா 100ல ஒரு வார்த்தை சொன்னப்போ என் ரூட்லயும் அதே தான் நடக்குது. அந்த கடையில சும்மா ஒரு வேலை செய்யாது. இப்ப சுத்தம் ஒன்னுக்கு லாக்கி இல்ல. காலையில எந்திரிச்சு வாசல் கூட தொலைக்கிறது இல்ல. அது முதல்ல நான் தான் பண்றேன். அவன் ஒரு வேலை செய்யாதப்பவே ஆடுவா, எதுவுமே பண்ணாம. இப்ப வேற கடையை வைக்கிற பிசினஸ் வைக்கிற அதை பண்றேன் இது பண்றேன்ட்டு 2 நாள் ஆடாத ஆட்டம் இல்ல. ஆமா ஆமா ஆட்டமெல்லாம் ஓவரா தான் இருக்குது. எத்தனை நாளைக்கும் தெரியல. ஏனமா போ ஆடுற வரைக்கும் ஆடட்டும். நாமெல்லாம் ஒண்ணு பேசினா எடுபடாது. என்ன நடக்குது நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஆமா ஆமா நானும் அப்படிதான் கம்மனு விட்டுட்டேன். காலையில நேத்து தான் நினைக்கிறேன் சிலிண்டர் என்னடி ஆச்சு, கேஸ்க்கு ஏதோ புக் பண்ணியே இல்லையான்னு கேட்டதுக்கு அப்படி வல்லுன்ட்டு வராளே. என்னமோ நான் இது பண்ண அப்படி பண்ண உங்க மகளுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க என்னென்னமோ கண்ட நாய்க்கெல்லாம் பேசுறா. அது இப்ப கொடுக்கல, நான் கொடுத்து 2 மாசம் ஆச்சு. அதை இப்ப சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவகிட்ட என்னத்த பேசுறது? கம்மன் விட்டுட்டு நானும். நீ யார் அம்மாய் கம்மன் விடுற? நீ கேட்க வேண்டியதுதானே. அப்புறம் உங்களுக்கு நீ கொடுக்காம வேற யார் கொடுப்பா? என்னமோ உங்க அப்பன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. ஐயோ அது யார் அங்க கேட்கற? அதெல்லாம் வேணும்னா வீடு 2000 என்ன பண்ணி தொலைறது? எதை பெத்துட்டமே சொல்லி மகனுக்காக எல்லாம் பொறுத்து போக வேண்டியதா இருக்குது. இவளுக்கு இந்த ஆட்டம் ஒண்ணு கொண்டு வராதப்ப இந்த ஆட்டம் ஆடுறாளுங்களே. இனி வண்டி நிறைய சீர் சனத்தோட வந்திருந்து என்ன நாட்டம் போடுவாளுங்கன்னு தெரியல. ஆமா ஆமா அது சொல்லு பின்ன. என்னமோ இவங்க நமக்கு சோறு ஓடுற மாதிரி உங்களுக்கு நினைப்புறாங்க. என்னமோ நம்ம உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி வீட்டுல இவளுக்கு அத்தனை வேலை செஞ்சு கொடுக்குறோம். இன்னும் இவ்வளவு வயசாகி நம்ம தான் எல்லாம் இழுத்து போட்டு செய்யலாம். பத்தாவதுக்கு என்ற பென்ஷன் காசு என்ற மகன் தான் வாங்கிக்கிறான். 3/4 அவனே எடுத்துக்கிறான். ஏதோ 1-2 தான் நமக்கு செலவு கொடுக்குறான். வரவனுக்கு அப்படியே இந்த ஏடிஎம் கார்டுல இருக்குதா அதுல போய் அவனே எடுத்துக்கிறது. நம்ம கிட்ட சொல்றாங்களா வைக்கிறாங்களா? வந்தா கூட சொல்றது இல்ல, எடுத்தாத கூட சொல்றது இல்ல. நாமளும் கேட்டாத சொல்றதுங்க வந்துச்சா இல்லையான்னு. அது நமக்கு சரியா வாக்கு தெரியுறது இல்லையா? இவங்க எல்லாம் எடுத்து செலவு பண்ணதுக்கு சொல்லுவாங்க வந்துருச்சுமே நாங்க அது வாங்கணுமே இது வாங்கணுமேன்ட்டு. நீ ஏன் கொடுக்குற? கார்டெல்லாம் நீ வச்சுக்க வேண்டியதான். அதையெல்லாம் எதுக்கு நீ கொடுக்குற? அது நாம என்னைக்காவது ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஏதாவது கொடுக்குறோமா? அதை எடுத்துட்டு கொண்டு வந்து உடனே கொடுக்கறது இல்லறாங்க. அப்படியே அவங்களே வச்சுக்கிறதாச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்றா? அதெல்லாம் அப்படியே கொடுக்க கூடாது ராமாயி. என்ன போ நீ என்ன பொம்பளையே என்னமா? ஆமா ஏதோ 1 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி வந்த காசெல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தியே என்னமோ பேங்க்ல போட்டு அதெல்லாம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் இருக்குதுறாங்க. அதெல்லாம் நான் எடுக்கல. அதுல வட்டி வரும். அது அப்படியே தான் இருக்குது. நான் அதெல்லாம் ஒன்றும் எடுத்து செலவெல்லாம் பண்ணலாம். அதை கூட ஏதோ கேட்டுட்டே இருக்கிறாளுங்க. நான் யாருக்கு எதுவும் கொடுக்கல இன்னும் வரைக்கும். அப்படி இப்படி ஏதாவது போட்டு பிள்ளைக்கு கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறேன்னு கொடுத்துறாத ராமாயி. வேகானம் இல்லாம உங்ககிட்ட இருக்கிறப்பவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு வையி அப்புறம் ஒன்றுத்துக்கு ஆகும் 10 பைசாக்கு இல்லாம பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒன்றும் மதிக்க மாட்டாங்க. அவங்க சோத்து கையேந்திர நிலம வந்துடும் ராமாயி. என்னைக்கு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாது நீ. இல்ல இல்ல ரங்க அப்படியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அதான் வாங்கி வீடு இருக்குது. பிள்ளைக்குமே ஒரு இடத்த வாங்கி கொடுக்குறேன். அவ என்ன வீடு கட்டி கொடுக்கல. அவ அதை வச்சுக்கிட்டு இருக்கிற பணம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு எப்ப முடியலையோ எப்ப கொடுக்கணுமோ அப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அது பென்ஷன் காசு வருது இல்ல அதுவே எனக்கு செலவு போய் எவ்வளவோ இருக்கும். நான் ஒருத்தி செலவு பண்ற மாதிரி இருந்தா சரி ஏதோ நம்ம வாங்கி கஷ்டப்படக்கூடாதே ஏதோ வச்சுட்டு போறேன். நானும் கம்மன் விட்டுறது. நானாலும் அப்படி இல்ல ராமாயி. எல்லாம் என்ற பொறுப்புல தான் வச்சிருக்கிறேன். அது என்ற மருமக ஒருத்தி இருக்கிறாளே வளர்ந்தவா அவளுக்கு ஒரு துப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்ற வயன் அதெல்லாம் அவனு கேட்க மாட்டான். நான் என்ன சொல்றேனோ அதான் செய்வான். உன்ற வயன் பரவாயில்ல உன்ற சொல்லு தட்டாம நடத்துறான். என்ற மகன் அப்படிதான் இருந்தா. அது என்னமோ இப்போ அப்பப்ப கொஞ்சம் மாறிக்கிறா. என்ன பண்றது? எல்லாம் பொண்டாட்டி வச்சு கேட்டு ஆடுறதுதான். வேறங்க உன்ற மருமக எனக்கு காப்பிட்டு இருக்கிறாளா? என்ன நேர்த்தி கடன் இருக்குது அப்படி இப்படி என்ன சொல்லிட்டு இருந்தா? ஆமா ராமாயி. ஓ எங்க அத்தை வேற எங்க போனாங்கன்னே தெரியல. இன்னும் எங்கதான் போய் தேடுறதுன்னே தெரியல. ஆமாடி எங்க வீட்டு கிளவியும் தானா அன்னைக்குமே 2 பேரும் தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. நம்ம வேற அந்த அக்காங்களை வேற நிக்க சொல்லிட்டு வந்துட்டோம். பாரு அங்கதான் அந்த கிளம்பி உட்காந்துருக்குது வா. அது இங்கதான் இருக்கிறாங்களா? இவங்க இங்க இருக்கிற வரையும் ஊரை
வழியை சுத்திட்டு வந்துட்டோம் ஏசன புள்ள. நம்ம இந்த பக்கம் வந்திருந்தோம்னு வையே இங்கே பிடிச்சிருக்கலாம். தேவையில்லாம் நம்ம அந்த வழியில போய் பாரு எவ்வளவு தூரம் வர வேண்டியதா போச்சு. ஆமா ஆமா சீக்கிரம் வா, அவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா பாரு, நம்ம கையில பணம் இருந்திருந்தா நம்மளே எல்லா வீட்டுக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். இந்த கிழவங்க எல்லாம் பையில போட்டு முடிச்சு வச்சிருக்கறனால நம்ம எல்லாத்துக்கும் இதுல தேடி வர வேண்டியதா இருக்குது. நீயாச்சும் பரவாயில்லடி, எங்க அத்தையெல்லாம் துரும்பளவு என்னை நம்பி கொடுக்காது. அப்புறம் இங்க போய் நான் குடும்பம் நடத்துறது? அது இருக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணும். ஆமா ஆமா அதுவும் சரிதான். உங்க அத்தை மண்டை கிண்டி போட்டா கூட உனி தனியாவா குடும்பம் நடத்த கூடாது சின்ன புள்ள. ஆவியா வந்தா சதையை பார்த்துக்க முடிய உன்னை நம்பி கூடாது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அத்தை அத்தை என்னத்தா எங்க அத்தா போய் தொலைஞ்சிங்க? எவ்வளவு நேரமா தேடி இருக்கிற தெரியுமா உங்களா? என்னடி வாயெல்லாம் நீளமாயி போச்சு, என்னது எங்க போய் தொலைஞ்சான்னு கேக்குறியா? ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, உங்களை ரொம்ப நேரமா தொலைச்சிட்டு தேடிட்டு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறான்னு சொன்னேன். என்னடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கற? நான் தொலைஞ்சு போறதுக்கு என்ன சின்ன குழந்தையா? ஐயோ அத்தை இவ்வளவு நேரம் உங்களை வீட்டுல பார்த்தா, அங்க ரோட்ல எல்லாம் பார்த்தேன், எங்கேயுமே காணோம். நானே உங்களுக்கு காணான்ட்டு எவ்வளவு நேரமா தேடிட்டு இப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு சந்தோஷத்துல சொன்னா, நீங்க என்னடாம சட்டுன்னு கோவப்படுறீங்க என்ன இதுன்னு கேட்காம. நீங்க என்ன நான் என்ன பண்ணுவேன்? சித்த நேரத்துல நானே எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? போடு போடு நல்லா விட்டு போடு. அதான பார்த்தேன். அது கிடக்குதே எதை காத்து கட்டி இருக்கிறேன்னு கம்மன் ஓடுறேன். ஆமா எதுக்காக நீ தேடி இருக்கற? ஆமா என்ன ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? இந்நேரத்துல நம்ம கடையில தான் என்னமோ இருக்கு போனா நம்ம வியாபாரம் பார்க்காம எங்களுக்கு தேடிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டி நீலா என்ன சமாச்சாரம்? அது இல்லத்தா இந்த சீத்தக்கா மலரக்கா இங்க வாங்க, சின்ன புள்ளையோட அண்ணி எல்லாரும் டவுனுக்கு ஏதோ மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு போறாங்க. சரி அதான் நமக்கு வேணுமா என்ன மட்டும் கேட்கலான்னு வந்தேன். ஆமாத்தா நானும் அதுக்கு தான் வந்தேன். அது என்னமோ லாக்டவுனால போட போறாங்களாமா, வீட்டுல என்ன ஏது இல்லைன்னு சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க வாரம் 3 பேர் எல்லாம் உஷாரா கிளம்பி வந்துட்டாங்க, பெரிய பெரிய வையா வச்சுட்டு நிக்கிறாங்க. அதை நமக்கு ஏதாவது வேணும்னா அப்புறம் வாங்கணும்ல, கடைசியில் அப்புறம் சோத்துக்கு இல்லைன்னா அப்புறம் எப்படின்னு சாப்பிட்றது? அதுக்காக தான் கடை கூட எல்லாம் படுதா போட்டு மூடி வச்சுட்டு ஓடி வந்து உங்களை தேடிட்டு என்னத்த நானும் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குமா? அப்படியா? அது எதுக்கு லாக்டவுன் அப்படி இப்படிங்கற? மறக்காம அதெல்லாம் போட போறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஆமா நீங்க ஒழுங்கா வயசான காலத்துல நியூஸ் பார்த்தா தான் ஆகும். நீங்க அதை எங்க பாக்குறீங்க? நீங்களே அப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறதாச்சு, போன்லயும் டிவிலையும் மாத்தி மாத்தி. அப்புறம் இப்படி உங்களுக்கு தெரியுதல்ல. ஏண்டி அந்த மாதிரி ஏதாவது வந்து கடை வண்டி ஒண்ணு இருக்காதா அப்போ? ஐயோ அத்தை நீங்க பாட்டி கேள்வியா கேட்டுட்டு இருக்காதீங்க, டைம் வேற ஆயிருச்சு. அவங்க 3 பேர் அங்க மார்க்கெட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா போகணும், பஸ் வேற போயிடுத்த. இனி எங்க போய் பஸ் வருது? பஸ் எல்லாம் நேரத்துக்கு போயிருக்குடி. ஆமா ஆமா பஸ் எல்லாம் போயிருக்குமே, சாப்பாட்டு நேரம் ஆயிருச்சு. இனி எல்லாம் டிரைவரை மாத்திட்டு தானே பஸ் வரும், நீ லேட் ஆகுமே. ஐயோ ஆமாண்டி சின்ன புள்ள, இப்ப என்னடி பண்றது? அந்த அக்காங்க வேற நம்ம நல்லா திட்ட போறாங்க. ஆமா என்ன பண்றது அத்தா, நான் வேணும் ஒன்று பண்றேன், கார் எடுத்துட்டு போறேன், அப்படியே பெட்ரோல் எல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. நான் அப்படியே டவுனுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பெட்ரோல் எல்லாம் கார் நிறைய ஃபுல்லப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் எங்கேயாச்சும் நம்ம போகணும்னு வைங்க, அப்புறம் பெட்ரோல் எல்லாம் காசு போடணும். சரியா? நீங்க காசு கொஞ்சம் கொடுங்க, நான் கிளம்புற கார் எடுத்துட்டு. என்ன நான் வந்தாலும் காசு வேற குடியே இருப்பேன். சரி சரி அவ்வளவு வேணுடி. எவ்வளவு வேணாலும் கொடுங்கத்தா, வீட்டுக்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் 2-3 மாசத்துக்கு ஆகிற மாதிரி வாங்கிக்கலாம். பாருங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சொல்லுங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, டக்குன்னு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடி சொல்ற? 2-3 மாசத்துக்கு வாங்கணுமா? அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், இந்த மாசத்துக்கு அளவா வாங்கினா போதும். என்னமா போங்க, எல்லாரும் அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எது கிடைக்கலன்னா அப்புறம் என்னை சொல்லக்கூடாது. சரி நீங்க சொல்ற மாதிரியே நான் வாங்கிட்டு வரேன். நீங்க காசு மட்டும் கொடுங்க, டக்குன்னு நான் போறேன். காசு என்ன நான் என்ன கையிலே வச்சிட்டு இருக்கேன், வீட்ல தான் இருக்கும், போய் எடுத்துறியா? வீட்டுக்கா? இப்பதான் வீட்டுல இருந்து வரேன், மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்றீங்க? சரி சரி அப்படினா உன் போன்ல அனுப்பட்டுமா? சரி நீ வேணா போ, நான் போன்ல உனக்கு அனுப்பி விடுறேன். என்னமா பார்த்து ஒரு 10,000 ரூபாயாச்சும் அனுப்புங்க. சரியா? நான் கிளம்புறேன். 10,000 அனுப்புற 10,000 ஏதோ நான் அனுப்புறேன். அதை வச்சு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வா. அப்படியே என்னென்ன ஜாமான் வாங்கணும்ட்டு எழுதி அப்படியே என்னமோ வாட்ஸ்அப்பா கீசப்பா அதில் அனுப்புறேன். அதை பார்த்து அதுக்கப்புறம் பொருள் வாங்கு. நீ வாட்டு கண்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துடாத. சரி சரி. அப்ப நான் என்ன பண்றது? என்னடா இன்னும் வாய் திறக்கலையேன்னு பார்த்தேன். நீ என்ன பண்ணுவ? ஓ என்ற வயனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், அவன் அனுப்ப சொல்றான் உனக்கு ஃபோனுக்கு. அதே மாதிரி என்கிட்ட காசு கையில் இல்ல. சரிங்கப்பா. சரி அப்ப நானே பார்த்து என்னென்ன வாங்கணும்னு வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரி சரி பார்த்து போயிட்டு வா, அனாவசியமா அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காத. வீட்டுக்கு தேவையானது மட்டும் வாங்கு. சரியா? சரிங்கப்பா. சரி வாடி சின்ன புள்ள நம்ம போலாம். சரிடி. சரி அத்தா நீங்க சீக்கிரமா அனுப்பி வைங்கல்ல. சரி சரி போடி, நீ போய் வண்டி எடுக்கிறக்குள்ள நான் அனுப்புறேன் போ. சரிங்க அத்தா. பரவாயில்ல சின்ன புள்ள, உங்க அத்தை உன்னை விட நல்லா அட்வான்ஸா இருக்கிறாங்கவோ. எங்க அத்தைக்கு தான் பாவம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பின்ன அந்த காலத்து பிஏ என்ன சும்மாவா? நம்ம கூட ஏதோ தெரியாம இருக்கும்டி. இந்த கிழவி எல்லா விஷயம் என்னமோ எல்லாத்திலும் அப்டேட்டா இருக்கும். சரியான கிழவி. படிச்ச கிழவி வேற சும்மா இருக்குமா? அது என்னமோ சரிதான் சின்ன புள்ள. பின்ன அந்த காலத்து ஹெட் மாஸ்டர் இல்லையா, எல்லாத்தையும் கணக்கு போட்டதே எல்லாம் பண்ணும் கிழவி. என்னறாங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறாளுங்க. மறக்காம லாக்டவுன் அப்படி இப்படிங்கறாங்க. என்னத்த மறுபடியும் மூட போறாங்களே என்ன? ஏனமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வருமா என்னன்னு தெரியல. சரி இருந்தாலும் ஏதோ எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வாங்கி தான் ஆகணும். அது என்ன ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வாங்குறோம் அவ்வளவுதானே. வீட்டால கொஞ்சம் இருக்குது, வாங்கிட்டு வந்து அது வாட்டுக்கு 1.5 மாசத்துக்கு கிடக்கும் அவ்வளவுதான். நான் அளவாதான் எல்லாம் சொல்லிவிட போறேன், நிறைய எல்லாம் சொல்ல மாட்டேன். உன்ற மருமக வேற 10,000 கொடுன்னு கேட்டுட்டு போறான். ஆமா ஆமா கேட்டது அப்படியே நான் தூக்கி கொடுத்துருவேன் பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராமாயி, நான் அளவாதான் அனுப்பி விடுவேன். அப்ப சரி நானே என்ற வயனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5,000 ரூபாய் வேணும் அவளுக்கு போட்டு விட சொல்றேன். வீட்டுக்கு சாமான வாங்க போறா, அவளுக்கு ஏதோ அனுப்பி விட்டு வாங்கிட்டு வரட்டுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்.
என்ன நீ பண்ண சொல்றீங்க? வீட்டுக்கு போய் பார்த்து எங்க அத்தை வீட்டுல காணோம். அவங்களை தேடி பிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. நீ அப்புறம் என்ன பண்றது? சரி வாங்க வாங்க, கார்லயே போயிடலாம் நம்ம. கார்ல எல்லாம் பெட்ரோல் எல்லாம் இருக்குதாடி? போறக்கெல்லாம் இருக்குது, நீ வரும்போது மட்டும் அடிச்சுக்கலாம். அது வாருங்க, இன்னும் ஏதோ லாக்டவுன் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வீட்டுக்கு சாமான மேலே வாங்கி வச்சிடலாம். எங்கள் அத்தை கிட்ட அதை சொல்லிட்டு தான் காசு அனுப்ப சொல்லிட்டு வந்தேன். அப்படியே பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன்ட்டு தான் வந்தேன். வரும்போது அடிச்சுக்கலாம். என்னடி சின்ன புள்ள சொல்ற? லாக்டவுன் போடுவாங்களா? அது எதுக்கு இப்ப போடுறாங்க? யாக்கா உங்களுக்கு தெரியாதா? அதால போட்டாலும் போடுவாங்க நல்லா பேசிட்டு இருக்காங்கக்கா. டிவில செய்தியில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்க அதெல்லாம் பாக்கலையா? நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கடைக்கு போறதுக்கு வந்திருக்கீங்கன்றது நாங்க அவதியே எங்க அத்தைங்க போய் தேடிட்டு அங்க இங்க அலைஞ்சிட்டு கிட்ட சொல்லிட்டு காசு அனுப்ப சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வர்றோம். நீங்க என்ன விஷயம் தெரியாம வந்திருக்கீங்களா அப்போ? ஆமா நிலா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காலையில மலர் வந்து கேட்டாலும் சரி நமக்கு ஏதோ வாங்க வேண்டியது இருக்குல்லன்றது கிளம்புனா. இப்படியெல்லாம் சொல்றீங்க இப்பதான் எனக்கே தெரியுது. ஆமா சீதா, அந்த கிருஷ்ண பையன் கூட ஏதாவது சொல்லிட்டு இருந்தா வாங்கணுமா வாங்கி வச்சுக்கமான்ட்டு. என்னக்கா அப்படியா? அப்ப உங்களுக்கு தெரியுமா? என்னமா அப்படிதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தா, எனக்கு சரி புரியல. தோட்டத்துக்கு போற வேற நேரம் ஆயிடுச்சுன்ட்டு அப்படி நான் கிளம்பிட்டேன். ஓஹோ அப்படியா? அப்ப நெசந்தானே உங்க பையனே சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்புறம் நெசமா தான் இருக்குமே என்னமோ. சரி சரி புள்ள, அப்ப நீ சொல்ற மாதிரி ஏதோ போயிட்டு ஏதோ 2 மாசம் கலவா வாங்கிக்கலாம். அப்புறம் எது இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? பிள்ளைங்களெல்லாம் வீட்டுல வச்சுட்டு அப்புறம் சோறு போட முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயி போயிடும். ஏதோ காய்கறி கூட ஏதோ தோட்டத்துல அங்கே இங்கே 2 பொரிச்சு ஏதோ செஞ்சுக்கலாம். மளிகை சாமான் எல்லாம் வேணும்ல, அரிசி கூட ஏதாவது இருக்கும். இப்போ பத்தாவது கேஸும் இல்லை ஒன்றும் இல்லை, அது வேறு விறகடுப்பு வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். இனி இந்த பொருளும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். போய் ஏதோ 2 மாசத்துக்கு போகிற மாதிரியாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம். சரி சின்ன புள்ள போலாவா? ஆமாக்கா, என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைங்களுக்கு வேறு எல்லாம் லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களே எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் கடை கண்ணிங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கா. சரி அப்போ கொஞ்சம் சேர்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த வாட்டி. ஆமாம் ஆமாம், எல்லாம் பார்த்து சீக்கிரமே எல்லாம் வாங்கிக்கலாம். ஆமாக்கா, உங்களையெல்லாம் நம்ப முடியாதுக்கா. இங்கெல்லாம் அன்னைக்கு திடீர்னு ஒரே நைட்டில் பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க தானே. என்ன பண்றது? ஏதாச்சும் அப்புறம் நாம தான் பட்டினியே கிடக்கணும். ஆமா ஆமா சீதா, சரியா சொன்ன. அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சரி சரி, அப்ப வாங்க நம்ம போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி வாடி சின்ன புள்ள, கார் எடுவா போலாம். சரிங்க நீ. ஏன் நீ எந்த கடைக்கு போகலாம்? யா சின்ன புள்ள, எப்பவும் போற கடைக்கே போலாம். அதுக்கு இல்லக்கா, கொஞ்சம் பெரிய கடைக்கா போனால் வேணுங்கிறதுக்கு நிறைய இருக்கும். நம்மளும் நிறைய வாங்குவோம்ல, அதுக்கு தாக்கா கேட்டேன். யா சின்ன புள்ள, அன்னைக்கு மாதிரி 1.5 வயசு கேட்டு பெரிய கடைக்கு போய் பாரு, அன்னைக்கு பாரு 15,000 20,000 பில்லுங்கிறாங்க. அவ்வளவு பணம் கொடுத்து வாங்க முடியுமா சின்ன புள்ள? நம்ம ஏதோ எப்போ வாங்குற மாதிரி வாங்கிட்டே வந்துடலாம். அதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் நாங்க எழுதிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் வாங்கினா போதும். ஆமாடி சின்ன புள்ள, 1.5 வயசு கேட்டு பெரிய கடைக்கெல்லாம் போனோம்னா பில்லு நிறைய வந்துருடி. ஐயோ அண்ணி, அன்னைக்கு எதோ தெரியாம நடந்துருச்சு. அன்னைக்கு தேவையில்லாத எல்லாம் அன்னைக்கு எடுத்து போட்டுட்டோம். அதனால அப்படியாச்சு. இப்போ என்னமோ எல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்றீங்களே, அதனால அதுபடி எல்லாம் பார்த்து எடுங்க. அப்போ எல்லாம் ஒரே வேலையாக தான் இருக்கும். அந்த மாதிரி போனோம்னா எல்லா பொருளும் அங்கேயே கடைக்கு எடுத்துக்கலாம்ல ஒரே முட்டா. அதுக்கு தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் அன்னைக்கு கட்டையெல்லாம் வாங்க முடியாது. எங்கள் அத்தை கரெக்டாக எனக்கு ஃபோனில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பொருள் வாங்கணும். நான் அது மட்டும் தான் வாங்க முடியும். நானும் கண்டதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அத்தை வேற சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. நான் வேற ஏதாச்சும் செலவு வச்சுட்டேன்னா அந்த கிளவி அப்புறம் என்னை திட்டியே தீத்துரும். சரி சின்ன புள்ள, எங்க போனாலும் கொஞ்சம் பார்த்து வாங்குற மாதிரி ஒண்ணு. அன்னைக்கு மாதிரி ராமான வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு எங்கேயோ பர்க்காலி பக்கம் ஓடி வந்த மாதிரி ஆயிராம பார்த்துக்கோ. இல்லக்கா இல்லக்கா, அந்த மாதிரிலாம் ஆகாது. இந்த வாட்டி எல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கலாம். சரியா சரியா நீ? சரி சரி, எங்க போனாலும் என்ன நம்ம என்ன வாங்குறோமோ அதுக்கு தானே பில்ல போடுவா. நம்ம தேவையில்லாம எது வாங்காம இருந்தோம்னா சீக்கிரமா வாங்கலாம். ஆமாக்கா, நாமளும் ஒவ்வொரு வாட்டி அப்படிதான் நினைச்சிட்டு போவோம். ஆனா எனக்கெல்லாம் பார்த்தாதான் அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு தோணும். ஆனா இந்த வாட்டி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே நிலா, வரும்போது சொல்லி தான் விட்டாங்க அந்த கிளவிங்க. பார்த்து நீ ஏதாவது வாங்குறான்னு சொல்ல அப்புறம் என்னையும் வாங்கி வச்சிடாத. சரியா? நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கினா போதும். அப்புறம் உன்னை பார்த்து நான் வாங்கி என்னை பார்த்து நீ வாங்கி உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டான்னு கடைசியில் நம்ம 2 பேர் தான் போய் ஏற்று வாங்குவோம். சரிதான் சின்ன புள்ள, நீ சொல்றது ஏதோ இப்பவாச்சும் இந்த கிழவி ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நம்புது. அப்புறம் நான் வேற மறுபடியும் ஏதாவது பண்ணா அந்த கிழவி அப்புறம் சுத்தமாவே நீ நம்பாது. நீ சொல்றது சரிதான். நமக்கு தானே சின்ன புள்ள இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை. மலரக்கா வேறு அந்த அக்கா வீட்டுல அவங்க மாமியார் மாமனார் இருந்தா கூட சட்ட திட்ட எல்லாம் இந்த அக்கா தான் ஓடுவாங்க. ஏன் மலரக்கா? அது வாங்கடி, சும்மா வாய் இருக்குதுன்னு எதையாவது ஒன்று சும்மா பேசிட்டே வராதிங்க. கடை வந்துருக்கான்னு வார சின்ன புள்ள, நம்ம ரொம்ப தூரம் வர மாதிரியே இருக்குது. எந்த கடைக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு தெரியல. இல்லக்கா, வந்துருச்சு 5 நிமிஷம் தான் போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.